ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா தே கால் ஹிம் ஓஜி. இந்த படத்தோட ஸ்டார் யாருன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம பவன் கல்யாண் தான். பவன் கல்யாண் தெலுங்குல எவ்வளவு பெரிய ஸ்டார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இங்க ஜிபியூ எடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்ன்ற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வீக் வந்து ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லாஸ்ட் மந்த் வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு ரசிகர்களை ரொம்பவே வந்து திருப்திப்படுத்துச்சு. ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்த்து பார்த்து சலிச்ச கதை தான். ஆனால் இந்த படத்தில் நம்ம டைரெக்டாக வந்து பாசிட்டிவ்ஸ்குள்ளே போயிடுவோம். பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பவன் கல்யாணம் சொல்லணும். அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட ஐஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப்பில் வந்து அவரோட கண்ணை காட்டுறாங்க. அப்படியே சும்மா பக்காவாக அப்படியே பல 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 பலன்னு மின்னுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏன் ஃபேன்ஸ் வந்து அவர் மேலே அவ்வளோ கிரேஸாக இருக்காங்க அப்படின்றதுக்கு அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியுது. ஆனால் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனாலும் ஃபைட்ஸ் அதிகமாக வர்றதுனால அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மேக்கிங் ஃபர்ஸ்ட் ஜப்பனீஸ் கதை சொல்கிற மாதிரி ஆரம்பிச்சு ஃபைனலாக என்ன முடியும்னு உங்களுக்கே தெரியும். ஃபைனலாக ஹீரோ ஜெயிப்பாரா வில்லன் ஜெயிப்பாரான்றது நம்ம பார்த்த கதை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய அந்த ஃபைட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபைட் லவர்ஸ், ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இது வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து பவன் கல்யாண் வந்து ஒரு மேஜிக் பண்ணி மிரட்டி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லாமல் ஜாலியாக உட்காந்து பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கத்தி நேரில் போங்கிறது தான் பார்த்துருப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை விடுறாரு, சுற்றி நிற்கிறாங்க வில்லன்ஸ், எல்லாருக்குமே சரசரன்னு சுற்றி ரவுண்டு போட்டு கட் பண்ணிக்கிட்டே போகுது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது தெலுங்கு ஃபேன்ஸ் இது வந்து பழகி போனது தான். நமக்கு இது வந்து லாஜிக் இல்லாமல் பார்த்தோம்னா ரசிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது இந்த படம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை வந்து ரொம்ப 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 அதர பழசு கதைங்க. அதேமாரி இதில் சாகோ கனெக்ட்னு பண்ணியிருக்காங்க. சுஜித் வந்து டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து சாகோ எடுத்தார். இப்போ ஏதாவது கொஞ்சம் ஒரு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூடவே வந்து ஒரு கமர்ஷியல் பேக்கேஜாக கொடுத்து ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனால் அவர் ஏன் வந்து இந்த மாதிரி திரும்ப பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேன்ஸுக்கான படமாக வந்திருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ரசித்து பார்ப்பாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ண வேண்டிய நல்ல படம் தான். இந்த தே கால் ஹிம் ஓஜிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க்குகள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 10க்கு 6.8 கொடுக்கலாங்க. அதுவும் ஃபேன்ஸுக்காக கொடுக்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 5.5 தாங்க கொடுக்கலாம். அந்த அளவுக்கான கதை தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் பார்ப்போம். பாய்.